ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ நான் அடித்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ல போகிற ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவே, உனக்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி தருவதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பொறுமையோடு நான் சொல்வதை கேட்டு உனக்கான விஷயங்களை சரியான வகையில் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வேண்டுதல்களும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் எல்லாத்தையும் யோசித்து தாங்கிக்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நீயே உன் மனசில் போட்டு அடக்கி அவஸ்தைப்படுறதுக்கு பதிலாக யார்கிட்ட எப்படி வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்திட்டு போய்கிட்டே இரு. எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு எல்லாரையும் தாங்கி தாங்கி வழி நடந்த நீ இப்போ உன்னை தாங்க யாருமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு விட்டாய் தானே. நம்ம எல்லாருக்காகவும் செய்கிறோம், ஆனால் நமக்காக செய்ய யாரும் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டு இப்போ நீ தனியாக தவிப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து கொடுக்க இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன். கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் உனக்காக நல்லது செய்ய இந்த வராகி அம்மா 1000ல் 1 ஓடோடி வருவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் பெருசாக உனக்கு நிம்மதியோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ கிடைக்கலைனாலும் நான் உனக்கு உறவாக தாயாக இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். உன்னை போல உண்மையாக வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் எப்போவுமே விருது கொடுக்காது. நல்ல மனிதர்களையும் நல்லவர்களையும் இந்த உலகம் புறக்கணிக்க தான் செய்யும். ஆனால் காலம் ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு தலை வணங்கும் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை உயரத்தில் ஏற்றி வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா நானும் ஓடோடி வந்திருக்கேன். நீ தனியாக இருக்கோமே தவிக்கிறோமே யார் என்ன வந்து செய்வாங்க நமக்காகன்னு ஒருபோதும் யோசிக்காத. வாழ்க்கையை நினச்சி பயப்படாதே. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கீழே விழுக விடமாட்டேன். உன்னை உயிரை தூக்கி பிடிச்சு உன் வாழ்க்கை பாதையை அழகாக்கி காட்டுறேன். இந்த நாள் உனக்கு மிக சரியான சிறப்பான நாளாக இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றார் போல இந்த வராகி அம்மா இந்த நாளை உனக்கான அழகான நாளாக ஆக்கி கொடுத்துட்றேன். இப்போது உனக்காக ஒரு அழகான நல்ல வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன்னை ஆசீர்வதிச்சு மன மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க நான் தயாராயிட்டேன். இனி ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சிறப்பாய் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிற நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உணர்ந்து புரிந்து நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான நேரம் வரும். உன்னை தேத்தி உன் மனசுக்கு தைரியம் சொல்லி உன் கூட தோழியா தாயா நான் இருந்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன்னுடைய அன்றாட வேலைகளை மட்டும் நீ சரியாக பொறுப்போடு செஞ்சாலும் பொறுமையோடு வாழ்ந்தாலுமே போதும். உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. தினமும் காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு இந்த வேலையை செய்யணுன்றதை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் கையை பிடிச்சி உன்னை வழி நடத்துவதற்காகவே இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நீ என்ன செய்யணும்னு நினச்சியோ அதை நீ சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் சிறப்பாக்கி உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சிறேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்ல அனுபவம் உண்டாகும். உன் வாழ்க்கைக்கான பாடத்தை இந்த வராகி அம்மா உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினாலே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துடும். தேவையற்ற குழப்பங்களோட நீ வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசை பக்குவப்படுத்தி உன் உள்ளத்தின் வலிமையை வளர்ப்பதற்காகவே உனக்கு தைரியத்தை கொடுப்பதற்காகவே நான் சில சோதனைகளை உனக்கு கொடுத்தேன். நீ எதை யோசிச்சும் மனம் கலங்காதே. என்ன நடந்தாலும் அது கொஞ்சம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. நீ அமைதியாக இருந்தாலே உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி நான் செஞ்சிருவேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி உனக்கான நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுவேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது
இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே. அடுத்தடுத்து பல அழகான தருணங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. நீ எதுக்காகவும் மனசு விட்டுடாதே. நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே காலத்தை வீணாக்கிட வேண்டாம். முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா நானே கொடுத்துருவேன். எப்போவுமே உன்னை விட்டுட்டு போனவங்கள நினச்சி நீ கவலைப்படாத. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை வளர்த்து உனக்கான முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னை கூட்டிகிட்டு போவேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு அழகானதாக வந்து சேரும். உன் மனசுக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தி உயர்த்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். எப்போதும் எதிர்மறையாகவே யோசித்து உன் நிம்மதியை குலைச்சிக்க வேண்டாம். உன் கடமை என்னங்கிறத கண்ணு முன்னால் ஞாபகப்படுத்திக்கிட்டு உன் உழைப்பை போடு. ஒவ்வொரு முயற்சியையும் நீ சரியாக செய்யும்போது அதற்கான பலனை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேனேன்னு செல்லவே. உன்கிட்ட இல்லாததையே நினச்சி வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க வேண்டாம். நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். நிம்மதிங்கிறது வெளியிலிருந்து வந்து கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. அது பணத்திலும் உறவிலும் பதவியிலும் இல்லை. நீ எப்போதும் என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. கிடைச்சது போதாதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓட்டங்கள் ஒருபோதும் முடிவுக்கு வரப்போவதில்லை. முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் யோசிச்சு மனம் சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக ஒரு கதவு மூடப்படும் போது நான் உனக்காக இன்னொரு கதவை திறந்து வைப்பேன். எதுவுமே உனக்கு தண்டனை கிடையாது. நான் உன்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கான தருணம்தான். நீ பார்க்க முடியாத பாதையை நான் உனக்காக மூடி வைக்கிறேன். நீ எதிர்பார்க்குற விஷயத்தை உனக்கான வழியை நீ நடந்து போக வேண்டிய வெற்றி பாதையை நான் உனக்காக திறந்து வைப்பேன். உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் சுத்தமாக்கி உனக்கான புது வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். நீ இழந்ததாக நினைப்பதெல்லாம் உனக்கு சுமையாக இருந்தது. அதை தடுத்து உன் வெற்றிக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தும் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பார்க்காத அமைதியும் வளர்ச்சியும் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தலை நிமிர்ந்து தைரியமாக வாழ தயாராகு. உனக்கு முன்னாலேயே நான் போய் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் சில உணர்வுகள் காரணமே இல்லாமல் உன் மனசுக்குள்ளே குடியேறி உன்னை கனமாக்குகிறதல்லவா? இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. உன் முன்னோர்களின் வழியாக உனக்கு இதை செஞ்சால் தப்பு, அதை செஞ்சால் பாவம், அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி உன்கிட்ட பல கதைகளை சொல்லி உன் மனசில் ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் நடந்தாலும் அதை உனக்கே சுமையாக பாரமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்தவங்க சொல்கிற 1000 விஷயங்களை யோசித்து மன பாரத்தோடும் வலியோடும் வாழ்க்கையை நீ கஷ்டமாக சுமக்க அவசியமில்லை. உனக்குள்ளேயே நீ அடக்கி வச்சிருக்க வலிகளும் உன் தீராத ஆசைகளும் தானே உன் மனசை பாரமாக சுமக்க வைக்குது. எப்போதும் எல்லாமே நல்லதுக்கே நினச்சிட்டினாலே மனசில் எந்த பாரமும் தங்காது. உன் முன்னோர்கள் உனக்கு நல்லதை செய்வாங்கன்ற நம்பிக்கையோட அத்தனையும் கடந்து போக தயாராகு. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் தளர்த்தி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் உள்ளத்தை லேசாக்கி உனக்கு மன தெளிவை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இனி உன் குடும்பத்தில் எப்போதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பின உறவுகளில் இருந்து உனக்கு பிடிச்ச சில நபர்களிடம் இருந்து வந்த கடுமையான சொற்கள் உன் மனசை உள்ளுக்குள் தாக்கி நசுக்கி உன்னை காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் எனக்கு புரியுது என் செல்லமே. இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள தாங்க முடியாம வலியோடும் வேதனையோடும் நீ புலம்புவதும் எனக்கு புரியுது. முதல்ல கோபமாக இருந்த உன் மனசு இப்போ வெறுப்பாக மாறி ஒரு கட்டத்தில் இப்போ பக்குவப்பட்டதாகவும் மாறிடுச்சு. இப்போதெல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடுன்னு தள்ளி விட்டுட்டு தாண்டி போகிற பக்குவத்தை நீ பெற்று விட்டாய் அல்லவா? யார் உனக்கு அவமானத்தை கொடுத்தாலும், யார் உன்னை திட்டினாலும் துற்றினாலும் குறை சொன்னாலும் கூட எப்போதுமே
மன உறுதியோடும் தெளிவோடும் நீதான் இருக்கணும் என் செல்லமே. அன்னைக்கு நீ அவ்வளோ கஷ்டப்படாட்டி இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேங்கிறது தான் உண்மை. அதனால நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் 1000 முறை மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லு. நீ பட்ட கஷ்டமும் சரி, உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் சரி, இப்போ உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காகவே நான் சில சோதனைகளை கொடுப்பேன். அவர்கள் நம்பிய மனிதர்களிடமிருந்தே அவர்களுக்கு துரோகம் வரும். அவங்க ஏமாத்துவாங்க. அப்படி யார் மூலமாக நீ துரோகத்தை அனுபவிச்சிருந்தாலும், கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்திச்சிருந்தாலும், எல்லாத்தையும் ஒரு பாடமா நினைச்சுக்கிட்டு பக்குவத்தை பெற்றுக்கொள்ளேன் செல்லமே. உன்னை தைரியமான ஆளா மாத்தணும், உன்னை முதிர்ச்சியுள்ள ஆளா பக்குவப்பட்ட பிள்ளையா மாத்தணுன்றதுக்காக தான் இந்த வராகியமா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதன்படிதான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சந்தோஷப்படும்படியா நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன்.